அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பொதுவாகவே ஒரு வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், உடம்பு ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் நிலவணும்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். இந்த சின்ன சின்ன நம்ம புராண கதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது என்னன்னு கேட்குறப்ப நம்ம சொல்லி தரலாம். இந்த மாதிரி டயத்தில் சும்மா சாதாரண ஸ்கூல் எக்ஸாம் இந்த சமயத்தில் போய் நம்ம ராமாயணத்தில் உள்ள ஒரு இதை பற்றி சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு நம்ம ஃபங்க்ஷனாக இதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த 9 நாட்களை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த முருகன் திருச்செந்தூர் முருகன் இருக்காருல்ல, அவரை நான் குழந்தையா நினச்சிக்குவேன். எப்பயுமே குழந்தையா நினச்சிக்கிட்டு நான் வழிபாடு செய்வேன். அதனால அவர் குழந்தையா நினச்சதுனால நான் என்ன கேட்குறேனோ எல்லாம் தருவார். நம்ம குழந்தைங்களை வீட்டில் எல்லாம் அவங்களெல்லாம் ஈடுபடுத்தணும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்மீக உணர்வு, இறை நம்பிக்கை இதெல்லாம் வரும். சின்ன வயசுலேயே சாமி பக்தியாக இறை நம்பிக்கையை வளர்த்தோன்னா பின்னாடி அவங்க பெரிய பெரிய தவறுகள் எதுவும் செய்ய மாட்டாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக பாடலாசிரியர், எழுத்தாளர் மற்றும் கீதம் மேட்ரிமோனியலோட CEO மிஸ்ஸஸ் திருமதி கீதா தெய்வசிகாமணி அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட குழுவுக்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேம்மா. வழக்கமாக கலாட்டா டிவைன் இதில் போன வருஷமும் எடுத்தாங்க. அதனால் இந்த நேயர்கள் ரொம்ப விரும்பி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு திருப்பி இந்த வருஷமும் உங்களை பார்த்ததில்ல. மேம், ஃபஸ்ட்டு எனக்கு பொதுவான ஒரு சில கேள்விகள் இருக்குது. நம்ம எதனால் இந்த நவராத்திரி 9 நாட்களும் கொலு வைக்கிறோம்? அதாவதுமா, இப்போ ஹிந்து ஃபெஸ்டிவலில் நவராத்திரி ரொம்ப முக்கியமானது. என்னென்னா 9 நாள் அம்பாள் ஆராதனை. நமக்கு பொதுவாகவே ஒரு வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், உடம்பு ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் நிலவணும்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். அதுக்கு நம்ம இறை வழிபாடு முக்கியம். அதுலேயும் நம்ம அம்பாள் வழிபாடு, துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த மாதிரி சக்தி எல்லாம் வழிபடுறப்ப நமக்கு நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், ஒரு சக்தி நமக்கு பெருகும். நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். தெய்வ நம்பிக்கை நமக்குள்ளே வர வரதான் நமக்கு தன்னம்பிக்கையே வரும். இப்போ ஒரு சில பேர் 3 படி வைக்கிறாங்க, ஒரு சில பேர் 5, 7, 9. இந்த படியோட கணக்குகள் எப்படி மேம்? இது நமக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சில பேர் வீட்டில் 9 படி வைக்கிறாங்க, நம்மளால் வைக்க முடியல, இப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3 வைக்கலாம், 5, அதான் ஒத்தப்படை எண்ணிக்கையில் வைக்கலாம். எல்லாத்தையோட முக்கியமானது என்னன்னா, நம்ம படிகளில் தெய்வங்களை வச்சுட்டு நம்ம நாளைக்கு நல்லா சுத்தமாக இருந்து நம்ம நல்ல வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு அம்பாள் நம்ம வீட்டுக்கு வர்றதா நினச்சி அவங்களுக்கு வஸ்திரம் சாத்தி அவங்களுக்கு பிரசாதம் வச்சு, அதாவது ஒரு துர்க்கை அம்மனோ மகாலட்சுமியோ சரஸ்வதியோ நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி அவங்கள வரவேற்போம், அது மாதிரி அவங்கள வரவேற்று அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணி அவங்கள நம்ம அவங்கள தாயாக நினச்சி நம்ம கும்பிட்டா அவங்க நம்மளை குழந்தையாக நினச்சி நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாருக்கும் அதை பண்ணுவீங்க? ஆமாம், இந்த மாதிரி நம்ம ஆராதனை பண்ணுறோம். அப்போது நம்ம எல்லாரையும் நம்ம அழைக்கிறோம் வீட்டுக்கு. ஏன்னா அந்த மாதிரி கூப்பிட்றப்ப அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கன்னி தெய்வங்களா சின்னவங்களா நினைக்கிறோம், பெரியவங்களை அம்பாளாக நினச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், வர வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்து நம்ம கொடுக்கறது மூலமாக அவங்க அந்த நிமிஷம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த மனசுக்குள்ளே அவங்க சந்தோஷப்படுறாங்கள, அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால் நம்ம அந்த நாட்களில் வரவழைக்கிறோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் வர சொல்லி நம்ம கொடுக்குறது ரொம்பவே விசேஷம். அது மாதிரி நான் வருஷம் ஒரு எங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை பேரை கொடுத்து அவங்களுக்கு அன்றைக்கி விருந்து கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி அது ஒரு ரொம்ப சந்தோஷம். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபுல் டைம் ஒர்க் இருக்கும் மேட்ரிமோனியலில். அப்புறம் ரைட்டிங், அப்புறம் பாட்டு எழுதுறது, ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கும். எனக்கு வருஷத்துக்கே ரிலாக்ஸேஷன் இந்த 9 நாள்.
ஏன்னா எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னென்ன தீம் யோசித்து வச்சு வருஷம் ஒரு தீம் பண்ணுவீங்க? வருஷம் ஒரு தீம் ஏன்னா வச்சுட்டு அதே சமயத்தில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாரும் இன்வைட் பண்ணி அந்த நம்ம வந்து இப்போ உள்ள பிஸி இதில் வந்து நம்ம வந்து போய் பார்க்க முடியறதில்ல. நம்ம அத்தையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், பெரியம்மா பார்க்கலாம் முடியாது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்களோடலாம் பேசிக்கிட்டு இருந்து இதெல்லாம் பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இது ஒன்று. இது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த நவராத்திரி நேரங்களில் தான் வந்து நம்ம குழந்தைங்கள வீட்டில் எல்லாம் அவங்களெல்லாம் வந்து ஈடுபடுத்தணும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்மீக உணர்வு, இறை நம்பிக்கை இதெல்லாம் வரும். சின்ன வயசுலேயே வந்து சாமி பக்தியாக இறை நம்பிக்கையை வளர்த்தோன்னா பின்னாடி வந்து அவங்க பெரிய பெரிய தவறுகள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பிளட்லேயே ஊறி போயிடும். நல்லவங்களா நம்ம இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குழந்தைங்களை நம்ம ஈடுபடுத்துகிறோம்ல, இதில் வந்து அவங்க நிறைய அவங்களோட க்ரியேட்டிவிட்டி நல்லா வந்து டெவலப் ஆகும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பார்க்கில் இப்படி பண்ணுறோம் அப்படி நிறைய இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஐடியாஸ். ஆமாம், இப்போ வந்து டக்குன்னு என்னோட கிராண்ட் டாட்டர் வந்து ரங்கோலி அவள் டக்குன்னு வரைஞ்சி கொடுத்தா. அப்புறம் ஆமாம், அப்புறம் வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் இந்த வருஷம் என்னென்னா, நம்ம கோலுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கப்ப இந்த இந்த கடையில் வந்து இந்த பிள்ளையார் கணக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் உள்ள சின்ன பென்சில் எங்கேயோ விழுந்துருச்சு. நான் அதை வந்து அந்த பென்சில் சின்ன பென்சில் காணாமேன்னு சொல்லி அந்த பொம்மைங்களோட தேடிக்கிட்டே இருந்தேன். அவள் கேட்டால் என்ன டாடி மன்மோ தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை இந்த குட்டி பென்சிலை காணா அப்படின்ன உடனே, இதுக்கு போய் இவ்வளோ நேரமாக தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல டக்குன்னு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துனா சுருட்டி என்னவோ அதில் வந்து எல்லாம் இது ஒட்டிக்கிட்டு டக்குன்னு சின்ன பெண்ணாக மாதிரி தயார் பண்ணி கொண்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிருச்சு. நான் கூட அதை திங்க் பண்ணலை, இதுக்கே இவ்வளோ நேரம் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த மாதிரி அவங்க டக்குன்னு அவங்களுக்கு ஐடியாஸு எல்லாமே நல்லா வருது. அப்புறம் இன்னொன்று, இப்போல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க செல்லை வச்சுட்டு ரூமில் இருக்காங்கல்ல, என்ன அப்படி இல்லாமல் நம்ம வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணேன், நீ தான் போய் கூப்பிடணும்னு கூப்பிட்டோம். சரி கூப்பிட்டேல்ல, இன்வால்வ் பண்ணுறது. அவங்களுக்கெல்லாம் நீ வந்து சந்தன குங்குமம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறது, டிஃபன் சாப்பிட வைக்கிறது, அவங்களும் ஜாலியாக இதிலெல்லாம் ஈடுபடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த நவராத்திரி மாதிரி நேரத்தில் தான் முடியும். 9 நாள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த சின்ன சின்ன நம்ம புராண கதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இது என்னன்னு கேட்குறப்ப நம்ம சொல்லித்தரலாம். இந்த மாதிரி டயத்தில் சும்மா சாதாரண ஸ்கூல் எக்ஸாம் இந்த சமயத்தில் நான் போய் நம்ம ராமாயணத்தில் உள்ள ஒரு இதை பற்றி சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு நம்ம ஃபங்க்ஷனாக இதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த 9 நாட்களை நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்போ இன்னொன்று இருக்குல்ல மேம், இப்போ வந்து காலையில் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறதும் அண்ட் வந்து இந்த நாளை முடிக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து ஆரத்தி எடுக்கணும், அதோட வழிபாடுகள்லாம் ஏதாச்சும் இருக்கா? இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி முடிக்கணுன்றது இருக்கா? ஆமாம், இப்போ நவராத்திரி எப்போ நம்ம வச்சுட்டோமோ காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வைக்கணும். விளக்கேற்றி வச்சுட்டு சாமி முன்னாடி வந்து நல்லா தீர்த்தம் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் ஒரு தடவை நல்லா தீபாரத்தனை காமிச்சு எல்லாம் சொல்லலாம். காலையில் குளிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், இப்போ முதல் 3 நாள் துர்கான்னா துர்க்கைக்கு விளையாடுற ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அது மாதிரிலாம் சொல்லலாம். அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம். இப்போ நான் வந்து அஷ்டலட்சுமி நவரத்ன மாலைன்னு ஒன்று எழுதியிருக்கேன். நவரத்னங்களை சேர்த்து அஷ்டலட்சுமியை இணைச்சு ஏன்னா அந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் லலிதா சகஸ்ரநாமம், இது மாதிரியெல்லாம் பாராயணம், இதெல்லாம் காலையில் செய்யலாம். ஈவினிங் அந்த மாதிரி கூட வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு என்ன, அதாவது எப்போ நம்ம இந்த பொம்மைகள்லாம் வச்சோமோ நம்ம கண்டிப்பாக ஒரு நைவேத்தியம் வைக்கணும். காலையில் சாயங்காலம் வச்சு இந்த தீபாரதனை காமிச்சு அப்புறம் 9 நாள் முடிஞ்ச பிறகு தான் ஆரத்தி எடுக்கணும். ஆமாம், அது வரைக்கும் நம்ம ஆரத்தியெல்லாம் எடுக்க வேண்டாம். 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரத்தி எடுத்து எல்லாம் பண்ணலாம். அப்புறம் வந்து முக்கியமாக சில பேர் வந்து கேட்பாங்க, இந்த ஏன் வந்து மண் பொம்மைகள் வைக்கணும் என்ன அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி வரும். என்னன்னாமா, இப்போ வந்து உலகமே வந்து பஞ்சபூதத்தினால ஆனது. நமக்குள்ளேயுமே பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. உடல் வெப்பம், ரத்தம், பிளட்டு வந்து நீர், காற்று, சுவாசம் இதெல்லாம் இருக்குது. பஞ்சபூதங்கள் தான் நமக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து இந்த பொம்மைகள் மண் பொம்மைகள் வந்து எல்லாமே பஞ்சபூதத்தினால ஆனது. எப்படின்னா நிலம், மண் எடுக்கிறோம், என்ன தண்ணி விட்டு பிசைகிறோம், நீர் தண்ணி விட்டு பிசைகிறோமா, அப்புறம் தீ நெருப்பில் சுடுறோம், அப்புறம் காற்றில் உலர வைக்கிறோம், வானத்துக்கு கீழே நிலம், நீர், தீ, காற்று, வான் எல்லாமே கலந்த இதுதான் வந்து பஞ்சபூதங்கள். அந்த சிலை மண் பொம்மை, அந்த மண் பொம்மையை வச்சு நம்ம வருஷக்கணக்கு ஆராதனை பண்ணுறப்ப நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டே வர்றப்ப
அந்த எல்லா சக்தியும் இந்த ஸ்லோகங்களுக்குள்ள எல்லா சக்தியும் அந்த பஞ்சபூதங்கள் அந்த சிலைகள் வந்து நல்லா வாங்கிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நல்ல சக்தியான பொம்மைகளாக இருக்கும். அதனால் நம்ம சொல்கிற எல்லா ப்ரேயர் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் நல்லா நிறைவேறும். அதனால் மண் பொம்மைகளை வச்சு வழிபாடு பண்ணணும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்தே நவராத்திரி. நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக பண்ணுறீங்க? நான் வந்து நான் கல்யாணம் ஆகிட்டு 45 வருஷமாக வைக்கிறோம். அதுக்கு முன்னாடியும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தாய் மாமா தான், எங்கள் பாட்டி வீடு தான் அது. அங்கே போய் தான் நான் நவராத்திரி வச்சேன் எங்கள் பாட்டியோட. அதில் சில பொம்மைகள்லாம் இருக்குது, ஒரு 100 வருஷ பொம்மைகள் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்கணும் இப்போ. ஆமாம், அதெல்லாம் என்னன்னா எங்கள் அம்மா வந்து முதல்ல நவராத்திரி வைக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒரு 4 பொம்மை வாங்கினாங்களாம். அந்த பொம்மைகள் நான் இன்னும் வச்சுருக்கேன். என்ன எங்கள் அம்மா வாங்கின பொம்மைகள். என்ன இப்போ எனக்கே ஏஜ் ஆகுது. எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா சின்ன குழந்தையா இருக்கப்போ வாங்கினதுன்னா பாருங்கள், அதான் 100 வருஷம் பழமையான பொம்மைகள். அதில் என்னன்னா அந்த சில பொம்மைகள் ஒரு அல்லி அர்ஜுனன் வச்சுருக்கேன். அந்த பெயிண்ட் இன்னும் போகலை. 100 வருஷம் முன்னாடி வாங்கின பொம்மை. என்ன அதுக்கு கிரீடம் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், மிச்சப்படி ஸ்கின்னுக்கு இதெல்லாம் பெயிண்ட் போகலை. அப்புறம் அந்த பொம்மைகள்லாம் நல்ல திருத்தம். அந்த திருத்தம் வடிவமாக இந்த கண்ணு மூக்கு இதெல்லாம் அவ்வளோ ஒரு திருத்தமாக இப்போ எந்த பொம்மைகளும் பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக திருத்தமாக இருக்கும். நம்மக்கிட்ட உள்ள துர்க்கை லட்சுமி சரஸ்வதி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கலையாக இருக்கும் முகமே. கண்டிப்பாக இப்போ சீக்கிரம் போய் பார்ப்போம். எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து பத்தியம் இருக்கணும், விரதம் இருக்கணும், அந்த 9 நாளுமே வந்து பெண்கள் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி பால் பழம் இது மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னு இருக்கு. உண்மையாலுமே அப்படி விரதம் இருக்கணுமா, இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அந்த 9 நாளுமே? நம்ம இது என்னென்னம்மா, இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் என்கிட்ட சில பேர் நான் யூடியூப் வச்சுருக்கிறதுனால ஆன்மீக பாடல்னு கேட்பாங்க. விரதம் வந்து இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா உடம்புக்கு உடல்நிலையை பார்த்துக்கணும். என்ன கண்டிப்பாக விரதம் இருப்பேன், சாப்பிடாமல் இருப்பேன் அப்படி சாமி சொல்லலை நம்மளை. என்ன அதனால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சாப்பிட்டுட்டு. ஆனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ஒரு அன்னதானம் பண்ணுங்க. நம்ம சாப்பிடாமல் இருக்கிறத காட்டிலும் ஒரு உணவு வாங்கி குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு என்ன அன்னதானம் பண்ண ரொம்ப நல்லது. என்ன உணவை பொறுத்த வரைக்கும் அது பண்ணலான்ட்டு தான் நான் சொல்லுவேன். என்ன அந்த மாதிரி பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே வந்துமா பிரசாதம் வைக்கிறத விட நம்ம ஆத்ம நிவேதனம், நம்ம ஆத்மாவை வந்து சமர்ப்பிக்கணும். என்ன அம்பாள் கிட்ட நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். ஆத்ம நிவேதனம் தான் ரொம்ப முக்கியம். மேம், எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கொலுவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே அழகான ஒரு பூஜை இருக்குது, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனதே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய இடங்களில் வந்து வேல் பார்க்க முடிஞ்சது, முருகரோட ஃபோட்டோ நிறைய பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்குமா? முருகர் வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கக்கூடாது. முருகன் வந்து என்னோட குழந்தை. என்னன்னாப்பா, இந்த முருகன் அதுவும் திருச்செந்தூர் முருகன் இருக்காருல்ல, என்ன அவரை வந்து நான் வந்து குழந்தையாக நினச்சிக்குவேன். எப்பயுமே குழந்தையாக நினச்சிக்கிட்டு நான் வந்து வழிபாடு செய்வேன். அதனால் அவர் குழந்தையாக நினச்சதுனால நான் என்ன கேட்குறேனோ எல்லாம் தருவார். அந்த மாதிரி. என்ன இதில் என்னன்னா, அந்த குழந்தையாக நினச்சி எழுதின பாடல் தான் மடி மீது விளையாடவான்னு அபூர்வ ஆடியோஸில் அது ரொம்ப நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. மடி மீது விளையாடவா என் மகனாகி என்னை காக்கவா அப்படின்னு வரும். அதில் வந்து அழகாக வரும். நான் எனக்கு மனசில் தோணுது அப்படியே அந்த பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் 10 நிமிஷம் தான். என்னன்னா, நான் நினச்சதெல்லாம் பன்னீரால் உன்னை நீராட்டுவேன், பட்டாடையால் அலங்கரிப்பேன், பஞ்சாமிர்தம் ஊட்டி பசி தீர்ப்பேன், திருப்புகழ் பாடி தூங்க வைப்பேன், அப்புறம் வந்து வேல் கொடுத்து உன்னை விளையாட வைப்பேன், மயில் மீது ஏற்றி வலம்பர செய்வேன். அதாவது குழந்தைங்களை ஒரு வாகனத்தில் ஏற்றி விளையாடுறோம்ல, மயில் மீது. ஆமாம், குழந்தையாக தான் வச்சுருக்கேன். மயில் மீது ஏற்றி விளையாட வைப்பேன், குன்றுதோறும் விளையாடி குறை தீர்ப்பாய் முருகா. அந்த மாதிரி வரும் அது. என்ன அது வந்து அந்த பாடல் வந்து நான் ரொம்ப அனுபவித்து எழுதுனது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எழுதிட்டேன். உடனே அபூர்வ ஆடியோஸ் தான் கேட்டாங்க, என்னம்மா இப்போ தான் சொன்னேன் எழுதி அனுப்பிச்சிட்டிங்கன்னாரு. அந்த மாதிரி டக்குன்னு எழுதின பாடல். அது இன்னும் வந்து காயத்ரின்னு பாடியிருக்காங்க. வீரமணி சார் இருக்கார்ல, அவரோட பேத்தி அவங்க அந்த பாடல் பாடியிருக்காங்க. நிறைய நல்லா போயிட்டுருக்குது அந்த பாடல். அப்புறம் முருகன் வந்து என் லைஃப்பில் நடத்தின மிராக்கிள் நிறைய இருக்குமா. அதில் ஒரு குறிப்பாக ஒரு மிராக்கிள் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் வேல் முருகன் அந்தாதின்னு ஒன்று எழுதியிருக்கேன். எனக்கு பொதுவாகவே முருகனுக்கு நிறைய பாடல் எழுதியிருக்கேம்மா. அறுபடை முருகன். இப்போ கும்பாபிஷேகம் நடந்தப்போ திருச்செந்தூர் முருகன் கவசம் கேட்டாங்க, என்ன அதை எழுதி அனுப்பிச்சேன். அப்புறம் அறுபடை முருகனுக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்கோம் பாட்டு. எழுதியிருக்கேன்னு சொல்லக்கூடாது, முருகன் எனக்குள்ளே எழுதியிருக்காரு. நான் கருவி தான். என்ன
எழுதியிருக்கேன். இதில் என்னன்னா நான் வந்து எப்பயுமே அந்தாதி எழுதணும் முருகனுக்காகன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எழுதுறதுக்கு டைமில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஒரு தடவை எனக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தது போன வருஷம். என்ன கண் ஆப்ரேஷன் வந்து கண்ணில் கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, அது போட்டுட்டு நான் இந்த இப்படி அரிச்சிரகமாக இருக்கணும்னு இந்த கருப்பு கண்ணாடி போட்டுட்டு நம்ம நைட்டு படுத்திருந்தேன். ஒரு 4 மணிக்கு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்துட்டு அப்போ வந்து சரி உடனே நான் என்ன நினச்சேன், சரி ஒரு ஏதாவது இருந்துச்சு. அப்போ நான் வந்து வேறு முருகனையோ ஒரு எதுவும் ரொம்ப நினைக்கல. சரி ஒரு கொஞ்சம் விடியட்டும், டீ போட்டு குடிப்போம், தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, இப்படி தான் நினச்சேன். ஆனால் அடுத்த நிமிஷம் மணக்கும் தமிழ்ப்பா மாலை சூட்டினேன், கணக்கும் செல்வம் எனது இல்லம் நிறைந்திட, தனக்கு உவமை இல்லாத தணிகை வேலவனே, எனக்கு துணையாய் நீ என்றென்றும் இரு அப்படின்னு ஒரு 4 வரி வந்தது. இதனால் 4 வரி திடீர்னு நமக்கு ஒலிக்குது, யோசிக்கவே இல்லை. 4 வரி வந்தது. இது எப்படி இதுன்னு நம்ம என்ன நினைப்போன்னா, ஏதாவது கனவுன்னா டக்குன்னு மறந்துடும்ல, அது மாதிரி நான் என்ன நினச்சேன், இந்த 4 வரியை நம்ம விட்டுறக்கூடாது, இது நமக்கு திடீர்னு தோண வரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லைட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் பக்கத்தில் ஒரு பேப்பர் எடுத்து அச்சு டக்கு டக்குன்னு 4 வரி, அந்த பேப்பர் நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த 4 வரியை டக்குன்னு எழுதிட்டேன். எழுதி விட்டு படுத்துட்டேன். சரி அப்போ கூட நான் வந்து அடுத்தடுத்து வரும்னு தோணலை. என்னமோ 4 வரி தோணிருக்கு. நாளைக்கு எல்லாமே உடனே எங்கள் ஹஸ்பண்ட்டை ஷேர் பண்ணுவேன் எப்பயும். சார் காலையில் எழுந்திரிச்சு சொன்னவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். இப்போ அந்தாதிங்கிறத எந்த வார்த்தை முடியுதோ அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது தொடங்குறது. அடுத்த 2 நிமிஷத்தில் இருவிழி போதாது எழில் வடிவை பருகிட, மறுக்கொழுந்தால் மகிழும் மருதமலை கரசே, கருவிழியில் ஒளியாய் கலந்த கார்த்திகேயனே, தருவாய் எனக்கே உன் பாத நிழலே அப்படி வந்தது. என்னடா இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அதையும் எடுத்து ஆமாம். அப்புறம் நிழலாய் இருந்து நிம்மதி அருளிடுவாய், பழம் வேண்டி பழனியில் அமர்ந்திட்ட பாலனே, கடலினை பற்றினேன் கந்தனே கடம்பனே, கனிவோடு காப்பது சரவணபவ நாமமே, நாமமே சுவாசமாய் நாளும் வாழ்ந்திட்டேன், சும்மா இரு சொல்லற என்று சுப்பிரமணியனே, காமலோப மதமாச்சரியம் சூழாது அமர்ந்திடுவாய் எனதுள்ளே அழகின் மறுபெயரே, பெயரொடு புகழும் எனக்கு அருளிடுவாய், வயலூர் உரையும் வண்ணமையில் வாகனனே, துயரினை களைந்திட்ட தூண்டா மணி விளக்கி, நின் செயலென்றோ அனைத்துமே செந்தில் வேலவனே. இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 7-8 ஸ்டான்ஸா தோணுன உடனே அதை எழுதி வச்சுட்டு எழுதிட்டீங்க. அந்த 4 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த 7 ஸ்டான்ஸாவை சும்மா கிறுக்கல் மாதிரி எழுதி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சுன்னு வைங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சரி மிச்சதை எழுதுறோம், எழுதி முடிச்சிடுவோம் அப்படின்னு எழுதுனா ஒரு வரையும் தோணலை. என்ன இது எனக்கு நைட்டு தோணுச்சு, இது ஒன்றுமே தோணலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பி கிளம்பிட்டு அப்புறம் எந்த இதில் முடித்தோன்னா அடுத்த நாள் நைட்டு அந்த லைன் அதே ஆரம்பித்து அடுத்து ஒரு 4 ஸ்டான்ஸாக வந்தது. இப்படியே வந்து அமைஞ்சது தான் அந்த பாடல். அது 21 ஸ்டான்ஸா, என்ன 21 இது. இதில் என்னன்னா வந்து இந்த இது வந்து இது எனக்கு நல்லா அதில் என்ன எனக்கு அனுபவம்னா, அது உள்ளே இருந்து முருகன் தான் அதை எழுதினார். முருகன் தான் எழுதினாரே தவிர நான் அதை எழுதவே இல்லை. என்ன அப்படி அதில் வந்து அப்புறம் ஆனால் கடைசியில் ஒரு 3 ஸ்டான்ஸாக வந்து அதை சேர்த்து நான் எழுதினேன். அப்போ என்ன நினச்சேன்னா, இது வந்து இது காலகாலத்துக்கும் நிற்கணும் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நடராஜர் 10 எழுதின ஒரு பாட்டு இருக்கும்ல, அது மாதிரி நம்ம வரியை வந்து பேர் அதில் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு இதில் ஒரு ஆசை வந்துச்சு. என்ன கடைசி ஸ்டான்ஸால் காவியமாய் ஓவியமாய் உயிர் மூச்சில் நிறைந்தவனே, தெய்வ திருநாமமாம் ஓம் சரவணபவயனும், தெய்வநாமமே என் சுவாச கீதம் தெய்வ சிகாமணி என்னை ஆழ்வது உன் கடனை காண் அப்படின்னு முடித்தேன். அதாவது கீதா தெய்வ சிகாமணின்னு போடல, கீதம். ஏன்னா மேட்ரிமோனியல் வந்து ஒரு 29 வருஷத்தில் ஒரு 700 கல்யாணங்கள் வந்து நேரில். நான் வந்து மிச்ச மேட்ரிமோனியல் மாதிரி இல்லைம்மா, நேர பேரண்ட் வரணும், புரோக்கர்ஸ் அலவுடு கிடையாது, நேர பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ண வச்சு முடித்த கல்யாணம். ஏன்னா அதனால் வந்து அந்த கீதம்ங்கிற பேர் என்ன, என்னோடய நேமில் வந்து கீதம் தெய்வ சிகாமணி சார் பேர். ஆக்சுவலாக சாரோட பேர் முருகன் பேரே, அதனால் வந்து அழகாக அமைஞ்சிருச்சு. கீதம் தெய்வ சிகாமணி என்னை ஆழ்வது உன் கடனே காண் அப்படின்னு முடிச்சிருக்கேன் அந்த பாடல். அது அபூர்வ ஆடியோஸில் வெளிவந்திருக்கு. ராமு சார் பாடியிருக்காரு. ராமு நம்ம எஸ்பிபி மாதிரியே இருக்கும் அவர் வாய்ஸு. அவர் வந்து பாடியிருக்காரு இந்த பாடல். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய முருகர் கோவில் போயிருப்பீங்க, ஆனால் இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கோவில்னா திருச்செந்தூர்மா. திருச்செந்தூர் எந்த நிமிஷமும் நான் வந்து திருச்செந்தூர் முருகன், அது மாதிரி திருச்செந்தூர் முருகனை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு பாடல் எழுதி எங்கள் சார் பாடியிருக்காங்க. என்ன அதாவது திருச்செந்தூர் மண்ணனுக்கு மிதிக்கணும், நாளைக்கு நிரல் நீராடணும் அப்படின்னு ஒரு பாடல். அது வந்து அதனால் திருச்செந்தூர் முருகன் வந்து எனக்கு ரொம்ப
நான் எப்போவுமே இங்கே இருக்கிற திருச்செந்தூர் முருகன் முன்னாடி தான் உட்காந்து தினம் கந்த சஷ்டி கவசம் எல்லாம் சொல்லி எல்லாம் பாராயணம் பண்ணுறது எல்லாமே இந்த திருச்செந்தூர் முருகன். அவர் தான் என் குழந்தை. ஏன்னா அவர் வந்து அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிக்குவேன். வாங்க அப்படியே அந்த கொலு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் மேம். சரி மேம் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது எத்தனை படி மேம்? 7 படிமா. அப்போ நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விநாயகர்லேருந்து சொல்லுங்கள் மேம். அது எப்போ எவ்வளோ இயர்ஸ்? ஆமாம், இந்த நடுவில் இருக்க விநாயகர் வந்து அது ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் வாங்கி. பேப்பர் மேஷ் பொம்மை தான் அது. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் பார்வதி இதெல்லாம் வந்து ஒரு 78 இயர்ஸ் ஓல்டு பொம்மைங்க. ஆமாம், அந்த சிவன் வந்து கையில் விநாயகரும் ஆமாம் பார்வதி வந்து முருகனையும் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி பொம்மையே இப்போ கிடையாது. அந்த சின்ன பொம்மையிலே அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக இருக்குது. ஆமாம், அது இங்கே லக்ஷ்மி நாராயணன் என்ன இது, அப்புறம் வந்து பெருமாள் தாயார் 2வது படி. இந்த இது இந்த இங்கே இருக்கிறது அப்புறம் வாங்கினது நாங்கள். என்ன அப்புறம் இங்கே விநாயகருக்கு பக்கத்தில் 2 பொம்மைங்க இருக்காங்க, கிருஷ்ணர் பொம்மை. இதெல்லாம் அந்த காலத்து பொம்மைங்க. இதில் எது 100 இயர்ஸ் பொம்மை வந்து இங்கே பாருங்களேன். இங்கே வந்து அந்த அல்லி அர்ஜுனன் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் எங்கள் அம்மா வந்து அப்போ ஓரணாக்கு வாங்கினாங்களாம். எங்கள் அம்மா குழந்தையா இருக்கப்ப எங்கள் அம்மாவுக்கு 7-8 வயசுல. அது இந்த பாபா கீழே இருக்க பாபா இதெல்லாம் 3 பொம்மையும் அவங்க ஓரணாக்கு வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொம்மையை ரொம்ப பத்திரமா வச்சுருப்பேன் நான். அதுக்கு வந்து இந்த கிரீடம் மட்டும் நான் ரீபெயிண்ட் பண்ணேன். மிச்சப்படிக்கு அவங்க உடம்பு ஸ்கின்னு இந்த சாரீ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பெயிண்ட் போகவே இல்லை இன்னும். ஆமாம், அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே துர்காலட்சுமி சரஸ்வதி இதெல்லாமே அந்த காலத்து பொம்மைங்க தான். என்ன எங்கள் அம்மா சின்ன வயசில் வந்து கோல வச்சதில் இதில் என்னன்னா அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ கலையாக என்ன அவ்வளவு திருத்தமான பொம்மைகள் இப்போ ரொம்ப பார்க்க முடியறது இல்லை. அதனால பொம்மைகள் இந்த மாதிரி இவ்வளோ டீடைலிங் கிடைக்கிறது இல்லை. ஆமாம், டீடைலிங் கிடைக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொலுசு முதற்கொண்டு ஆமாம் ரொம்ப அழகாக ஆமாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இது தவிர வந்து என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் நாங்கள் வருஷம் பொம்மைகள் புதுசாக வாங்குறது. இப்போ அதுதான் கேட்காது, நீங்கள் இந்த வருஷம் வாங்கின புது பொம்மை இது. இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு அஷ்டலட்சுமி செட்டு சின்னதாக இருக்குல்ல அது வாங்கினோம். அந்த சப்த கன்னியர் அதை வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா இதில் ஒவ்வொரு வருஷமும் என்னோட சிஸ்டர் வந்து அகிலா செந்தில் வேலைன்னு சொல்லிட்டு கொரட்டூரில் நர்சிங் ஹோம் வச்சுருக்காங்க. அவங்க வருஷம் ஒரு பொம்மை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வாங்கினது தான் இந்த 4 அழகாக புதுசாக ப்ரெசென்ட் பண்ணது. அப்புறம் என்னோட டாட்டர் சத்யா ஸ்ரீதர் அவள் வந்து வாங்கி கொடுத்தது இந்த இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அது வந்து இந்த வருஷம் நான் வாங்கினது. போன வருஷம் வாங்கினது இந்த ஹயக்ரீவர் பொம்மை. இங்க இந்த 2ஆம் படியில இருக்கிறதுல என்ன சாமி? தசாவதாரம். அந்த செட் அதுல இருக்கும் 10 அவதாரங்கள். அது என்னென்ன அவதாரம் சொல்ல முடியுமா? ஆமா, அது மச்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம, அது ராமகிருஷ்ண பலராம, அந்த செட்டு கல்கி வரைக்கும். ஓகே. இந்த முதல் படியில இருக்கிறது ஆமா, இது நடுவுல இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கத்துல நாங்க வாங்கினதுப்பா. அந்த நடுவுல இருக்க பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கார்ல நடுவில் அது வாங்கினது. லக்ஷ்மி நரசிம்மர் இது வந்து நாங்கள் நித்தியப்படியாக அங்கே வச்சு கும்பிடுவோம். நான் வந்து தினம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம நல்லபடியாக நல்லா வளரணுங்கிறதுக்கு மந்திர ராஜபத சோஸ்திரம் சொல்லணும். அது நான் தினம் சொல்லுவேன், நான் பாராயணம் பண்ணுவேன் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி. ஏன்னா எங்கள் பையன்லாம் சுவாதி நட்சத்திரத்துலேயே பிறந்தார். அதே இதில் தான் என் பேத்தியும் பிறந்தா சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இவங்கெல்லாம் வந்து இங்கே நித்தியப்படியாக இங்கேயே இருக்கவங்க. இப்போ கோலுவுக்காக எடுத்து இவங்கெல்லாம் யூஸ்வலாக பூஜை அறையில் வைக்கிற சாமிகள் கிடையாதுல்ல, ஆனால் நீங்கள் இல்லை நான் இப்போ அங்கே பூஜை அறையிலேயும் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருப்பேன் நான். அதாவது நரசிம்மர் வந்து உக்ரமாக இருக்கிறது தான் வைக்கக்கூடாது. நம்ம வந்து லக்ஷ்மி நரசிம்மர் மடியில் லக்ஷ்மியை வச்சு அவர் ரொம்ப அழகாக இருப்பார். ஆமாம், அது வைக்கலாம். அந்த ஸ்தோத்திரம் வந்து இது உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் அப்படின்னு வரும். அது சொல்ல முடியும். ரிதோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷே தீட்சிதம் நிநாய தீட்சி விஸ்வாண்டம் விஷ்ணு உக்ரம் நமாமிகம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது பெரிய ஸ்லோகம். அது நான் அதை சொல்லி கும்பிடுவேன். அது இதெல்லாம் அதே இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் இதெல்லாம் வந்து இங்கே நித்தியப்படியாக வைக்கிறது இங்கே. அப்புறம் இந்த வருஷம் வந்து சேலமில் ஐயங்கார் பேக்கரி நடத்துகிறாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. அவங்க வந்து பாக்கியலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நவபாஷா அந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நவபாஷானம்னு சொல்லிட்டு பழனி முருகன் அதான் அந்த ராஜ அலங்காரத்தில். ஆமாம். என்னன்னா இந்த வருஷம் ஒரு கான்செப்ட் நான் வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து 9ங்கிறப்ப நவபாஷானங்கிறது வந்து பழனி முருகர் தான். அதனால அந்த பழனி முருகர் வச்சிருக்கேன். மேம் நீங்கள் சொல்வீங்களே எல்லா வருஷமும் நான் ஒரு புது கான்செப்ட் வந்து கொண்டு வரேன். இந்த வருஷம் கோலு என்ன ஸ்பெஷல் கான்செப்ட்? இந்த வருஷம் நான் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர்
அதில் என்னென்ன முக்கியத்துவமானது ஆன்மீக சம்மந்தப்பட்டது அப்படி வச்சேன். 1 அப்படிங்கிறப்ப சூரியன், இந்த உலகத்துக்கே ஒரே சூரியன் தான், அதனால் சூரியன் வச்சுருக்கேன். அப்புறம் 2 அப்படிங்கிறப்ப வந்து ரெட்டை விநாயகர், ரெட்டை பிள்ளையார், சில கோயிலெலாம் இருக்கும், அது வச்சுருக்கோம். அப்புறம் 2 இதிகாசங்கள், ராமாயணம் மகாபாரதம், அதை வச்சுருக்கேன். அப்புறம் 3ன்னு வர்றப்ப இசை மும்மூர்த்திகள் என்ன அவங்க இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 விநாயகர் சேர்ந்த மாதிரி இருக்கும் என்ன, அந்த இது வச்சுருக்கேன். முக்கணிகள், அப்புறம் மூவேந்தர்கள், சேரன் சோழன் பாண்டியன், அதை வச்சேன். அப்புறம் 4 உடனே அந்த 4 செட்டு, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அது வச்சுருக்கேன். அப்புறம் 4 திசை அது வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆமாம், அப்புறம் வந்து 5 அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம நடராஜர் வச்சுட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. சூப்பர் மேம். அதை வச்சு அதோட டிஸ்கிரிப்ஷனும் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓ ஓகே. என்ன அப்புறம் வந்து இந்த 50 காப்பியங்கள் இருக்குல்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் நம்ம வைக்கிறப்ப சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்க வராங்கல்ல, அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு நாலெட்ஜோட போவாங்க, இது என்ன அது என்ன பாட்டி அது என்னன்னு கேட்குறப்ப. ஆமாம் அது. அப்புறம் வந்து 6ங்கிறப்ப 6 கார்த்திகை பெண்கள் தானே வளர்த்தாங்க முருகன், அதனால அந்த 6ன்னு வச்சு அப்படி வச்சிருக்கேன். 6 பெண்கள் 6 முருகர். ஆமாம் ஆமாம், சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலேருந்து உருவான 6 குழந்தைகள் தான் முருகன். 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரையும் ஒன்றா அணைச்சாங்க பார்வதி, உருவானது. ஆமாம், அதனால அது வச்சுருக்கேன். 7ங்கிறப்ப வந்து சப்த கன்னியர், அதில் வாராகி ஒருத்தவங்க, அதனால் அவங்கள நடுவில் வச்சு இப்படி வச்சுருக்கேன் சப்த கன்னியரையும். அப்புறம் 7 ஸ்வரங்கள், சரிகம பதனி, அந்த 7 ஸ்வரங்களுக்காக அந்த இது சபையில் அந்த இந்த செட்டு வச்சு வச்சுருக்கேன். அது அழகாக அது எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து தனித்தனியாக பிரிண்ட் எடுத்து வச்சு. அப்புறம் 8ங்கிறப்ப வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அதாவது நல்ல பொன் பொருள் இந்த மாதிரி எல்லாம் நவரத்னங்கள், முத்து பவளம் ரத்தினங்கள் இதெல்லாம் வச்சு குபேரன் லக்ஷ்மி வச்சு, முன்னால் வந்து சந்தான லக்ஷ்மி, கஜலட்சுமி, இதுங்கெல்லாம் வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து ஐஸ்வர்யங்கள்ங்கிறது வந்து இந்த முத்து பவளம் இந்த இதெல்லாம் தவிர வேறு என்னென்னா நிலம், வீடு, வாகனம், இதெல்லாம் வந்து ஆமாம் இதெல்லாமே ஐஸ்வர்யங்கள் எல்லாம். அதனால் அந்த செட்டெல்லாம் அப்படி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஐஸ்வர்யம் மஞ்சள் குங்குமம், அதனால் அதை வந்து அங்கேயும் முன்னாடி வச்சுருக்கேன். என்ன அடுத்து 9வது அடுத்து என்னென்னா நவதானியங்கள், இந்த நவதானியங்கள் அப்படி வச்சுருக்கேன். 9 தானியங்கள். அப்புறம் வந்து நவரத்தினங்கள், வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம், புஷ்பராகம், பவளம், வைடூரியம், நீலம், கோமேதகம் வச்சுருக்கேன். அப்புறம் நவ பாஷாணங்கள், அதில் போகர் உருவாக்கின சிலை வந்து பழனி முருகர், அதனால் பழனி முருகர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அதில் நவராத்திரி இந்த ஃபங்க்ஷன், அது ஒரு 3 படி வச்சு என்ன விநாயகர் இதெல்லாம் வச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கில் வந்து அந்த கோபியரோட கிருஷ்ணர் ஆடுற மாதிரி. சூப்பர். அதாவது நவராத்திரிக்குள்ள ஒரு நவராத்திரி, குட்டி நவராத்திரி, குட்டி நவராத்திரி அது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு செட்டியார் கடை. அதாவது அந்த கடையில் வந்து எல்லா சாமானும் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி, அதாவது உப்பு இதெல்லாம் வைக்கணும் முன்னால, அதனால அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி வச்சு. ஆமாம், அதை எழுதுறது தான் பாருங்களேன், கணக்கு எழுதுறவர் ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு கடையில். ஆமாம், அதுதான் அவர் அந்த மகாபாரதம் எழுதுறது இவர் வந்து அப்படியே வச்சுட்டு, அதில் என்ன பெரிய அழகுன்னா, நான் கூட சொன்னேன்ல இந்த டாட் பென்சில் கொடுத்தேன், அதில் வந்து மூஞ்சூர் எட்டி பார்க்குது பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னது மேம்? இது வந்து செய்கிறவங்க இந்த இதெல்லாம். அப்புறம் வந்துமா இதில் என்னன்னா என்னோட பேத்தி தான் இந்த கோலம் போட்டது. சொன்னீங்களே ரங்கோலி போட்டது. எங்கள் சார் வந்து இந்த இது வச்சாங்க, இந்த மலர் கோலம். எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். ஆமாம், இது வந்து நான் போட்டேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணதா? ஆமாம், இது கோலமாவில் கோலமாவுலயே பண்ணது. சூப்பர். ஆனா பெயிண்ட் அதோட சுற்றி வந்து நம்ம முருகரோட மயில் இறகு அதை வச்சாச்சு அப்படியே. அண்ட் அங்கே நாங்கள் பூஜை அறைக்கு பக்கத்தில். ஆமாம், அது வந்து என்னென்னாம்மா கல்யாண செட்டு என்ன, அதில் என்னென்னா நான் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து கல்யாண செட்டு வச்சதுனாலையோ என்னமோ மேட்ரிமோனியல் ஆரம்பித்து பண்ணுறேன். அதனால வந்து அந்த கல்யாண செட்டையும் வழக்கமாக வச்சிடுறது. அதில் வந்து என்னென்னா அதில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் இது பின்னாடி தெய்வங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு சும்மா செட் பண்ணி வச்சு, குதிரை எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆமாம், ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு, ஃப்ராக் எல்லாம் இருக்கு. பொம்மையில வந்து இதெல்லாம் கிடைக்குதா? கிடைக்குது. ஏன்னா நம்ம கல்யாண செட் முன்னாடி பேண்ட் வாத்தியம் வாசிக்கிறவங்க இருப்பாங்க. ஆமாம்,
அது முன்னாடி அந்த மண்டபத்தில் பெரிய குதிரை இருக்கும்ல, அதனால அந்த முன்னாடி அந்த குதிரையை வச்சுருக்கேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி அந்த நாத்தனார் விளக்கு வச்சு அது கூட அவ்வளோ டீட்டெயிலாக வச்சுருக்கேன். செட்டாக இருக்கும். ஓகே மேம். இந்த வருஷம் வந்து நீங்கள் இவ்வளோ வருஷம் நவராத்திரி பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அது ஏன்னா இப்போ நம்ம முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கும். உங்களோட ஒரு சந்தோஷம்னா என்ன? நவராத்திரி வைக்கிறதுல கொலு வைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்னா என்ன? இதில் என்ன தெரியுமாம்மா, நம்ம வர்றவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிடிக்குங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல. அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சு அவங்களுக்கெல்லாம் நவராத்திரி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்க சந்தோஷப்படுறதை பார்க்குறதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனாலேயே நானும் சாரும் என்ன பண்ணுவோம், முக்கியமாக நவராத்திரி இது 9 நாளும் நல்லா இது பண்ணுவோம். அப்புறம் வந்து இப்போ ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் நிறைய நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணுறப்ப இந்த வருஷம் எங்களோட முக்கியமான ப்ரேயர் என்னென்னா, நாங்கள் நிறைய பல வேலைகள்லாம் நம்ம இறையருளால் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, எங்கள் சார் வந்து ஹைகோர்ட்டில் சீனியர் அட்வொகேட்டாக இருந்தால் கூட ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஸ்டோரிஸ் எழுதுவாங்க. அதில் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு முன்னணி டைரக்டர் ஒருத்தர் கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கார். அது பெரிய மியூசிக் டைரக்டர் ஒருத்தரும் ஒத்துட்ருக்காங்க. ஒரு கோ ப்ரொடியூசர் இருக்கார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் இப்போ கிடைக்கணும். இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் கிடைச்ச உடனே அது ஆரம்பிக்கிறதா இருக்கும். அது வந்து மெயின் பிரார்த்தனையாக இந்த நவராத்திரியில் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்த நவராத்திரிக்குள்ளே நிச்சயமாக ரிலீஸ் ஆயிரும். அடுத்த நவராத்திரிக்கு வந்து புது படத்தோட ரிலீஸோட நாங்கள் வரும். கண்டிப்பாக வாங்க. என்ன அதோட எங்கள் சாரை வந்து நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று பண்ணியிருக்கேன். அது விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். சேனலோட நோக்கம் என்னென்னா, காட் ஃபெய்த்தை கொண்டு வரணும், எல்லாருக்குள்ளேயும் காட் ஃபெய்த் வந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தேன். நாள்தோறும் நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன், ஆன்மீக செய்தி. அது வந்து இப்போ 972 இன்றைக்கி அது வருது. அப்புறம் நான் எழுதின பாடல்கள் வந்து நிறைய சார் பாடியிருக்காங்க. அதெல்லாம் அந்த யூடியூப் சேனலில் இருக்குது. இதை தவிர வந்து 500க்கும் மேற்பட்ட ஃபிலிம் சாங்ஸு, அதாவது அந்த காலத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாம் சார் பாடியிருக்காங்க. அதில் பாடியிருக்காங்க. அதாவது அந்த காலத்து பிபி சீனிவாச, அவங்க ஏஎம் ராஜா, அவங்க வாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அதனால அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடியிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் குரூப் இருக்குது. அவங்க கூப்பிட முடியுமா? ஒரு பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? கூப்பிடலாங்க சார். நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்த அழகான பாடல் எங்கள் நேயர்களுக்காக ப்ளீஸ். திருமகள் தேடி வந்தாள், எந்த இதயத்தில் குடி புகுந்தாள், குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள், தேவி மருமகளாக வந்தாள், திருமகள் தேடி வந்தாள். மஞ்சள் தந்தவள் விசாலாட்சி, நல்ல மலர்களை தந்தவள் மீனாட்சி. மஞ்சள் தந்தவள் விசாலாட்சி, நல்ல மலர்களை தந்தவள் மீனாட்சி. குங்குமம் தந்தவள் காமாட்சி, குங்குமம் தந்தவள் காமாட்சி. எங்கள் குடும்பத்தில் தேவியின் அரசாட்சி. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக நீங்கள் இந்த பாடல் வந்து இன்னைக்கு நவராத்திரி கொலு முன்னாடி இருந்து பாடுறீங்க. அதுக்கு ஆப்டான ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா. நானும் இந்த சமயத்தில் எல்லாத்துக்கும் உங்கள் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கல்டா டிவி நேயர்களுக்கும் கல்டா டிவி அமைப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். மேம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக உங்கள் கொலுவை வந்து காமிச்சது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நாங்கள் நிறைய புதுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பழமையான பாரம்பரியமான 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கின பொம்மைகள்லாம் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிம்மா. கலாட்டா டிவி நேயர்களுக்கு நன்றி. எல்லா நேயர்களும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதியோட நல்லா வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.